ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்ம வர்ற குரூப் 4 2025 வந்து கிராக் பண்ணலாம். நிறையா பேர் வந்து பல டைமும் அட்டம் போட்டுட்டு இருப்பீங்க. பட் ஆனால் வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் இந்த மாதிரி பார்டரில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாப் வந்து விட்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நம்ம கண்டிப்பாக இந்த டைம் வந்து கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அதோட வந்து என்னுடைய குரூப் 4 மார்க் எவ்வளோ, எனக்கு ஜாப் கிடச்சிருச்சா, எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணேன், நான் பண்ண மிஸ்டேக் என்ன, எக்ஸாம் ஹாலில் எப்படி அந்த 3 ஹவர்ஸை யூட்டிலைஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். தம்பி பிறந்தது ரிலீவ் ஆகிட்டு எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் வந்து 2023 ஜூன் அதில் வந்து நான் எக்ஸாமுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இதான் என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு. 2024 கரெக்டாக வந்து 1 இயர் படித்தேன். டைம் கிடைக்கிறப்போ வந்து நான் வந்து வீட்டு வேலை பார்த்துட்டு டைம் கிடைக்கிறப்போ நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து அம்மா கிட்ட பையனை விட்டுட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். என்னோடய மார்க் வந்து 244.50, அதாவது 163 கொஷின் போட்டேன். நிறைய பேர் ஃப்ரெஷருக்கு வந்து இந்த டவுட் இருக்குது, மார்க்கு வந்து எவ்வளோ, கொஷின் எவ்வளோன்றது. உங்களுக்கு வந்து மார்க் மட்டும்தான் வந்து எக்ஸாமில் ஷோ ஆகும். அது டிவைடட் பை 1.5 தான் வந்து உங்களுடைய கொஷின். ஸோ வந்து நீங்கள் 170+ கொஷின் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம். இப்போ நான் வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணினேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. அந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஜாப் வந்து வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு நான் பண்ண மிஸ்டேக் வந்து ஜிஎஸ் வந்து கவர் பண்ணலைன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து நான் ஜிஎஸ்கே வந்து ஃபுல் ஃபோக்கஸ்ட் கொடுத்துட்ருந்தேன். தமிழ் தான் நம்ம படிச்சிட்டோமேனு. அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா தமிழுக்கு தான் வந்து 100 கொஷின்ஸ் இருக்குது, ப்ளஸ் மேக்ஸுக்கு 25 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ 125 கொஷின் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தமிழ் அண்ட் மேக்ஸ்லேருந்து வரும். ஜிஎஸ்ல 75 கொஷின் வரும். ஜிஎஸ்ல வந்து போர்ஷன்ஸ் வந்து அதிகம், அதுவும் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஆனால் இதுக்கு ஃபோக்கஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதை படிங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜிஎஸ் படிக்கிறத விட தமிழுக்கும் மேக்ஸுக்கும் தான் வந்து நீங்கள் வந்து டைம் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும். ரெண்டாவது மிஸ்டேக் என்னென்னா, நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து போகிற வரைக்குமே நீங்கள் உட்காந்து படிச்சுட்டே இருக்கக்கூடாது. எப்படியும் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து சிலபஸை வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டு 2 மந்த்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிவிஷன் பண்ணணும். அதுவும் நீங்கள் ரிவிஷன் வந்து அப்போ மட்டும் கிடையாது, இப்போலேருந்தே நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு மந்த்லி ரிவிஷனும் இருக்கணும், வீக்லி ரிவிஷனும் இருக்கணும். கண்டிப்பாக ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் லாஸ்ட்டு 2 மந்த்ஸ் உட்காந்து ரிவிஷன் மட்டும் தான் படிக்கணும். நியூவாக எதையுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு நான் பண்ண மிஸ்டேக்கு டெஸ்ட்டு அதிகமாக போட்டு பார்க்கல. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டெஸ்ட்டு வந்து அதிகமாக போட்டு பார்க்கணும். அதாவது இப்போ நம்ம மே மந்த் மிட்டுக்குள்ளே நீங்கள் எப்படியாவது சிலபஸ் வந்து கவர் பண்ணி முடிச்சுடுங்க படிச்சுட்டு. அதுக்கு பின்னாடி நீங்கள் ரிவிஷனும் டெஸ்ட்டு மட்டும்தான் போட்டு பார்க்கணும். நியூவாக எதுவுமே வந்து படிக்கக்கூடாது. அதாவது வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்கணுன்னா, இப்போ யூடியூப்லேயே ஏதாவது நீங்கள் எடுத்து வந்து நிறைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இருக்குது. நீங்கள் அதை அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்கள் கொஷின் சொல்ல நம்ம கரெக்டாக ஆன்சர் வந்து சொல்லிட்டு வரக்கூடாது, அது வேஸ்ட்டு. நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எக்ஸாமில் ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ வந்து இதுதான் ஓஎம்ஆர் ஷீட்டு. ஆல்ரெடி உள்ளவங்களுக்கு தெரியும். நியூவாக இருக்கவங்க இதுதான் ஓஎம்ஆர் ஷீட்டு பார்த்துக்கோங்க. என்கிட்ட கூட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ஓஎம்ஆர் ஷீட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது. இதுதான் ஓஎம்ஆர் ஷீட்டு. இங்கே நீங்கள் வந்து ஒரு கொஷினுக்கு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஈன்றது வந்து உங்களுக்கு விடை தெரியவில்லைன்னா குறிச்சிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஏபிசிடியில் நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து குறிச்சிருங்க ஆன்சர். இப்போ நீங்கள் ஒரு கொஷின் வந்து நீங்கள் வந்து எழுதிட்டே வர்றீங்க. இப்போ வந்து உங்களுக்கு 4th கொஷின் தெரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கொஷினை விட்டுட்டு நீங்கள் வந்து பின்னாடி 5th கொஷின் எழுத போகிறீங்கன்னா கரெக்டாக அந்த 4th கொஷினுக்கானது நீங்கள் எதுவுமே மார்க் பண்ணிடக்கூடாது. 5th கொஷினுக்கான ஆன்சர் என்னவோ அதை கரெக்டாக 5th கொஷினில் தான் மார்க் பண்ணணும். நீங்கள் ஏன்னா விட்டுட்டு போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த 5th கொஷினோட ஆன்சரை தூக்கி 4th வந்து மிஸ்டேக் மார்க் பண்ணிடுவீங்க. அது நீங்கள் பண்ணவே கூடாது. இதுக்கு நம்ம அடிக்கடி நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் போட்டு பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த மிஸ்டேக் வந்து பண்ண மாட்டீங்க. ஏன்னா நான் அந்த மிஸ்டேக் பண்ணினேன், அதனால தான் அதை சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு கொஷின் விடும்போது அந்த கொஷின் வந்து பின்னாடி வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கொஷின் எழுதுறீங்கன்னா இங்கே பாருங்கள், எந்தெந்த கொஷின்லாம் நீங்கள் விடுறீங்களோ அந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் எல்லா கொஷினும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த கொஷின் தான் நம்ம விட்டுருக்கோம், 7th கொஷின் விட்டுருக்கோமா, அப்போ 7th கொஷினில் நீங்கள் கேப் விட்டுருந்தீங்கன்னா அதில் என்ன ஆப்ஷன்றதை பார்த்து நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷின்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுகிட்டே வாங்க. தெரியாத கொஷினை இது மாதிரி பின்னாடி மார்க் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து எடுத்து போடுங்க. அதே மாதிரி
நீங்கள் வந்து ரொம்ப இன்னொரு நான் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னென்னா கொஷினை வந்து ஒழுங்காக வாசிக்காமலே 2 கொஷின் வந்து நான் தப்பாக விட்டேன். எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா பிறவினைன்னு கொஷினில் கேட்டிருந்தாங்க. நான் என்ன அதை வாச்சேன்னா பிறமொழி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாச்சிட்டு அந்த இலக்கணத்தை வந்து தப்பு பண்ணிட்டேன். அதனால கொஷினை 1க்கு 4 டைம் வந்து நீங்கள் நல்லா வந்து படிச்சுட்டே இருக்கணும். அதாவது படித்து பார்த்துட்டே இருக்கணும் என்ன கேட்டிருக்காங்கன்றத. அப்படி படித்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். நீங்கள் நிறையா டைம் படிக்கும்போது இதுதான் ஆன்சர்ன்றது. ஸோ நீங்கள் அந்த கொஷினை நல்லா படித்து பார்த்துட்டே இருங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த 3 hours தான் வந்து நம்மளுடைய நேரம். அந்த கரெக்டாக அந்த 3 hours எக்ஸாம் ஹாலில் எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்தா நம்மளுக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காதது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிங்க, அந்த 3 hours நீங்கள் என்ன போய் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு மார்க்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஷின் எடுத்ததுமே உங்களுக்கு ஒருவேளை தெரியாத கொஷின் வந்தாலுமே நீங்கள் அதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு உள்ள கொஷினுக்கு போயிடுங்க. ரிலாக்ஸாக வந்து எழுதுங்க. ஐயோ எனக்கு இத்தனை கொஷின் தெரியலையே, நம்ம எப்படி கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து கொண்டுக்கிட்டே வராதிங்க. நீங்கள் ரிலாக்ஸாக நம்ம எப்படியும் பண்ணிடலான்றதுக்காண்டி ஃபஸ்ட்டு தெரிஞ்சதாக போடுங்க. போட்டுட்டு நீங்கள் விட்டு வச்சுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் எடுத்து திரும்ப ஒரு தடவை நீங்கள் வந்து படித்து பார்க்கும்போது உங்களுக்கு இதுதான் நம்ம பண்ணியிருக்க, இதுதான் நம்மளுக்கு ஆன்சருன்ற மாதிரி நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அந்த 3 hours ரிலாக்ஸாக நம்ம கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து கரெக்டாக எழுதணும். அதுக்கு நீங்கள் இப்போயிலேருந்தே கரெக்டாக வந்து டைமை யூட்டிலைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. எப்படியும் மிட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து போர்ஷனை வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி ரிமைனிங் இருக்க அந்த 1.5 months நீங்கள் ரிவிஷனும் டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும். அதுவும் மெயினாக நீங்கள் வந்து OMR ஷீட் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸாம் ஹாலில் நம்ம போய் நல்லா வந்து எழுத முடியும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணிட்டாவே நம்ம கண்டிப்பாக வந்து ஜாப் வாங்கிடலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன். எப்படி சிலபஸை 6 months கம்ப்ளீட் பண்ணுறதுக்குன்றதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் போய் பார்த்துக்கோங்க. நிறையா பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.